நம்ம இன்றைக்கி ஹோம்மேட் சிரப் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஹனி, பெரிய வெங்காயம் வந்து ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹனி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அப்படிங்கிறதுனால 2 டைம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிரப் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை 1/4 வெங்காயம் அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இனிஷியலாக காஃப் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து இந்த சிரப் ரெடி பண்ணி குடிச்சிருங்க. அடுத்தது வந்து திரும்ப ஒரு லேயருக்கு வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் மீதி இருக்கக்கூடிய வெங்காயத்தை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூனும் பெரியவங்களுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சிரப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணுங்கள். 1 hour வந்து அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிரப் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த சிரப் பார்த்தீங்கன்னா காஃபோடு சேர்ந்து அந்த த்ரோட் பெயினையும் வந்து குறைய வைக்குது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்